75ஆம் ஆண்டில் வெற்றி நடை போடும் தினமலருடன் 25ஆம் ஆண்டு கண்ட ஆற்காடு மகாலட்சுமி கல்லூரியின் செயலாளர் திரு KP கிஷன்குமார் அவர்கள் வாழ்த்துரை வழங்க உள்ளார். Good morning, boys and girls. I'll take only few minutes of your time since it is a very important day for you and also for our institution. I really thank the management of Dinamalar for organizing such a wonderful program in our campus. I thank Mr. Venkatesan sir, who is in charge of the Dinamalar of Vellore region, for accepting our offer and for supporting 100% for the grand success of today's program. I also extend my warm thanks to the teachers, principals of all the government schools who have given their consent to be a part of our today's program and for the grand success of today's event. And also taken opportunity to thank all the special speakers who are here to give a brief lecture to our students for their development in their career and how to approach the forthcoming exams that you are waiting for. And also special thanks to the speaker who has come all the way from Chennai to give her inspiring speech to our students. I thank Kirtana ma'am for being here today with us, and also I ask Kirtana ma'am to be a part of our college program and to share your views with our own students also. I request ma'am to give a date also for our students, ma'am. I thank each and every one of you for giving me an opportunity today. Thank you. ஆற்காடு மகாலட்சுமி மகளிர் கல்லூரி முதல்வர் திருமதி விஜயலட்சுமி அவர்கள் கல்வி ஆலோசனை வழங்க உள்ளார். அவருக்கு உங்களின் ஒரு உற்சாகமான கரகோஷத்துடன் இனிய வரவேற்பு நல்குங்கள். இன்று ஆற்காடு ஸ்ரீ மகாலட்சுமி மகளிர் கல்லூரியில் தினமலருடன் இணைந்து நடத்தும் ஜெயித்து காட்டுவோம் என்ற நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் மற்றும் பல்வேறு பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்திருக்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அன்பு மிகுந்த மாணவ செல்வங்களுக்கும் மற்றுமுள்ள அரங்கத்தில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் எனது கல்லூரியின் சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நீங்கள் +2 படிச்சுட்ருக்கீங்க. வெற்றிகரமாக உங்களுடைய 12ஆம் வகுப்புகளை முடிச்சுட்டு நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நீங்கள் அந்த ஒரு மே ஜூன் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பொற்காலம். ஸோ அந்த மே ஜூனில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்களுடைய வாழ்க்கை பின்னாடி எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தீர்மானிக்கிற வயது. ஸோ இங்கே இதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி இதே மாதிரி நடத்தணும். அதில் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருந்த ஒருத்தவங்க முதல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது ரொம்ப அருமையாக ஒரு வரியை சொன்னாங்க. வாழ்க்கையில் 35 வயதில் எப்படி இருக்க போகிறேன் இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்ற லட்சியத்தை 17 வயசு தான் தீர்மானிக்குமா. இந்த 17 to 18 வயசில், அதாவது +2 படிக்கிற இந்த ஏஜில் நீங்கள் நல்லா படித்து பாஸ் ஆகிட்டு அந்த கல்லூரி இது தேர்ந்தெடுத்து அந்த கல்லூரியோடைய படிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் வாழ்க்கையில் நீங்கள் 35 வருடங்களுக்கு பிறகு நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கன்றதை தீர்மானிக்கும். ஸோ அந்த ஒரு கோல்டன் பீரியடை தயவுசெய்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சார்பாக உங்களுக்கு ஒரு கல்வி ஆலோசனை கொடுக்குறேன். பொதுவாக +2க்கு அப்புறம் நிறைய விதமான படிப்புகள் இருக்குது. இன்ஜினியரிங், பேராமெடிக்கல், மெடிக்கல், நர்சிங், நிறைய போகலாம், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சார்ந்த படிப்புகளும் நடைபெற நினச்சிக்கலாம். ஒரு படிப்புக்கும் உயர்கல்விக்கும் இன்னொரு உயர்கல்விக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்கானா? நிச்சயமாக கிடையாது. எங்களுடைய அனுபவத்திலிருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட உண்மை என்னென்னா, எல்லா படிப்புகளுக்கும் வாய்ப்புகள் ஏராளமாக குவிஞ்சிருக்கு. ஸோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்ந்த படிப்புகளும் அப்படியே தான். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஎஸ்சியா, ஜஸ்ட் பிஏ தான் படிக்கிறியா, பிஇ படிக்கிறீங்களா, பிடெக் அப்படிலாம் இழுத்து ஷார்ட்டாக சொல்லணும், எக்ஸ்பேண்டாக சொல்லணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிகிரி நீங்கள் உயர்கல்வி போகணும். உங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வகுப்போடு ட்ராப் அவுட் பண்ணாமல், அதாவது உங்களுடைய கல்வியை கட் பண்ணிக்காமல் நீங்கள் தொடரணும்.
ஒரு உயர்கல்விக்கு போகும்பொழுது மட்டும்தான். நம்மளுடைய பாட்டி தாத்தா காலத்துலலாம் +2 படித்ததே பெரிய விஷயம். வீடு வீடாக வாசப்படியை தட்டி வந்து வேலை கொடுத்தாங்க, ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். இப்போ அப்படி கிடையாது. மினிமம் டிகிரி அப்படின்றது வந்து ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் உயரணும், நாளைக்கு சமுதாயம் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும்னா நீங்கள் மினிமம் வந்து ஒரு டிகிரி வாங்கணும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இதில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்ந்த படிப்புகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசு துறை வேலையாகட்டும் தனியார் துறை வேலையாகட்டும், பிஇ பிடெக் நர்சிங், அப்புறம் நீங்கள் மற்ற துறைகளில் பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸுன்னு சொல்லக்கூடிய மற்ற படிப்புகளுக்கு இணையான வேலையையும் ஊதியத்தையும் வாங்கி கொடுக்கறது இந்த கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்ந்த படிப்புகள். பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த படிப்புகள். ஸோ இது என்ன பண்ணலாம், இது எதை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு அரசு துறைகளில் ஹையஸ்ட்டாக பண்ணக்கூடியது எது எல்லாருக்கும் தெரியுமா? காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, ஒரு மாவட்டத்தையே நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு படிப்பு, அதாவது கல்வி, அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டித் தேர்வு எதுமா? யூபி தெரியாதா? ஸோ யூபிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய தேர்வு. ஸோ ஒரு மாவட்ட ஆட்சியராக வரணும்னா அந்த தேர்வை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும்னா ஒரு பிஏ பிஎஸ்சி இல்லை ஒரு பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ போகிறோம். ஒரு மினிமம் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு எண்ணற்ற அரசு வேலை வாய்ப்புகள் குவிஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய விஏஓக்கு வந்து +2 டிகிரி போதும், +2 குவாலிஃபிகேஷன் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்தடுத்து நீங்கள் வந்து ப்ரமோஷனில் வரணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு டிகிரி இருக்கணும். அதில் தொடங்கி நீங்கள் மாவட்டத்தையே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு வரணும்னா இந்த கலை அறிவியல் கல்லூரிகள் சார்ந்த படிப்புகள் போதுமானது. அதாவது அது இப்போ சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய இடத்துல இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான அரசு போட்டித் தேர்வுகளுக்கும் இந்த படிப்பை நீங்கள் வச்சுக்கிட்டு மினிமம் குவாலிஃபிகேஷனாக உள்ளே என்ட்ரி ஆகலாம். அதே மாதிரி தனியார் துறைகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய கேம்பஸ் இன்டர்வியூலாம் கண்டக்ட் பண்ணுறோம். எங்கள் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா பிடெக் எடுக்கக்கூடிய அத்தனை கம்பெனிகள்லேருந்தும் வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிகாம் சிஏன்னு கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸையும் எடுக்கிறாங்க. வேலைக்கு நல்ல சேலரிக்கு ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸுக்கும் ஹையஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஈக்குவலன்ட் டு அதர் டிகிரிஸ் இன்றைக்கி ஜாப் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மரியா ஹவுசிங் வழங்கும் சூப்பர் சிட்டி வெல்லூர். எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும். தரம், உறுதி, மதிப்பு, நாணயம் மற்றும் நம்பிக்கை அனைத்தும் கொண்ட உங்கள் சூப்பர் சிட்டி வெல்லூர் அனைத்து நவீன வசதிகளுடன் உங்கள் வசதி மற்றும் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு வீடுகள் கட்டப்படுகின்றன. வாருங்கள், நேரில் கண்டு உங்கள் மனம் விரும்பும் வீடுகளை வாங்கி மகிழுங்கள். அனைத்து வகையான ஃபார்ம் ஹவுஸ் வீடுகள் கட்டித்தரப்படும். தொடர்புக்கு ஓல்ட் நம்பர் 98, நியூ நம்பர் 98/A, பேங்க் மென்ஸ் காலனி, அழகிரி நகர், அலமேலு மங்காபுரம், சத்துவாச்சாரி, வேலூர். தொடர்புக்கு 7010680759. வேலூர் ஹோம் கேர் சர்வீசஸ் 24/7 ஹோம் நர்சிங் அண்ட் மருத்துவ சேவைகள். பதிவு செய்யப்பட்ட செவிலியர், பயிற்சி பெற்ற உதவியாளர்கள், முதியோர் பராமரிப்பு, புண் பராமரிப்பு, ஆம்புலன்ஸ் சர்வீஸ், பிசியோதெரபி அட் ஹோம், மெடிக்கல் எக்யூப்மெண்ட் ரெண்டல், visit for dressing and injection, home blood collection. Velur Home Care Services number 1531 22nd Street, Phase 2, Sattuvachery, Velur. Cell 8940 299 355 6381 911 434.
This is Rotarian Abdul Shukur from BMS Bus Service and Transport Sector. We have 45 plus buses, 60 experience manpower. We are past 22 years experience in this field.